அந்த மாதிரி கேஸ்ல கூட அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நாக்கு வந்து வெள்ளையாயிடும், அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். டங் கிளீனர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, பல் கிளீன் பண்ணுறது மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஊசி போட்டதுக்கப்புறம் பல் எடுக்க போகிறோம், அந்த ஒரு பயம் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போதான் அவங்களுக்கு வந்து சரி இனிமேல் நாங்கள் வந்தால் எனக்கு ப்ராப்ளம் வராதுன்னா ஒரு மைண்ட் செட் வரும். 100 பேஷண்ட் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 95 பேஷண்ட்க்கு வர ஆன்சைட்டி இருக்கும். வணக்கம், என் பேர் டாக்டர் சுரேஷ் வீரமணி. நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேச்சஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. அது எதனால வருது? ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைமரி காஸ் வந்து ஹைஜீன். இப்போ நாக்கு வந்து யாருக்குமே சாஃப்ட், ஸ்மூத், ஃப்ளாட், பால்டு இருக்காது. சரிங்களா? எப்போவுமே கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். எதனாலனா அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்க. ஸோ அதுதான் வந்து நாக்கில் இருக்க டேஸ்ட் சென்சேஷன் கிராஸ்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. சில டைம் வந்து அது வந்து ஓவர் க்ரோ ஆகிடும். ஹைப்பர்ட்ரோஃபி சொல்லுவோம் எங்கள் லாங்குவேஜில். அது என்னென்னா நிறைய டெபாசிட்ஸ் இருக்குது, அழுக்கு இருக்குது, க்ளீன் இல்லை, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலே அதை வந்து ஓவர் க்ரோ ஆகிடும். அது ஓவர் க்ரோ ஆனால் என்ன ஆகும்? எது நீங்கள் சாப்பிட்டாலும் அங்கே போய் அதுக்கு போய் ஒரு லேயர் மாதிரி ஒரு மாட்டிக்குவாங்க. ஸோ அதனாலே அது ஒரு மேஜர் காஸ். இதே மாதிரி சில பேருக்கு வந்து ஃபுல் டங்கில் இல்லாமல் சில இடத்துல மட்டும்தான் பேட்சாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பேரே ஜியோகிராஃபிக் டங் சொல்லுவாங்க. அது வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சினாலே, வைட்டமின் பி டெஃபிஷியன்சினாலே இந்த மாதிரி வரும். சில டைம் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி ட்ராப்பாக இருக்குது, வேறு எதுவும் நிறைய பெரிய சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, நிறைய டேப்லெட்ஸ் போட்டிருக்கீங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க, மெடிசின்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ வாயில் இருக்க பாக்டீரியா, குட் பாக்டீரியாவே டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் சில டைம். ஸோ உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேஸில் கூட அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நாக்கு வந்து வெள்ளையாகிடும், அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். அதுக்கு பேர் வந்து ஓரல் த்ரஷ் மாதிரி சொல்லுவாங்க. அது ஓரல் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், சிஃபிலிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாக்கில் அது நார்மலாக கண்டிஷன்ஸ் வேர் நாக்கு வந்து வெள்ளையாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டங் கிளீனர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, டங் கிளீனர்லேயே ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ அந்த மெட்டல் வந்து மேலே டங்கோட அப்பர் லேயர், அந்த இப்போது சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு மெயின் செல்ஸ் அந்த டேஸ்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு, அதுவே டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அப்போது டங் கிளீனர் யூஸ் பண்ணலன்னா எப்படி க்ளீன் பண்ணலாம்? ப்ரஷ் வச்சுட்டே க்ளீன் பண்ணலாம். ப்ரஷ்ல இருக்க ஃபிலமெண்ட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் பிரிசில்ஸாக இருக்கும். அதை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். ஸோ அது அந்தளவுக்கு ஹார்ட்னஸ், ரஃப்னஸ் அது போதும் அந்த டங் க்ளீன் பண்ணுறதுக்கு. டங் கிளீனர், மெட்டலில் டங் கிளீனர் வச்சுட்டு க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. பேக் பிரிசில்ஸ் பின்னாடி இருக்க ப்ரஷ்ல அந்த செரேஷன்ஸ் மாதிரி இருக்கும், அது கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் அந்த லிட்டலி அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு ரப்பர் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணலாம். அதில் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்காது. மெட்டலில் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜென்ரலி நமக்கு நாக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட்டே நிறைய பேருக்கு இருக்காது. ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட நாக்கு வந்து க்ளீன் பண்ணணும்னா அவசியம் இல்லை. ஆக்சுவலி ப்ரஷ் பண்ணிவிட்டு நாக்கு க்ளீன் பண்ணலைன்னா அந்த ஸ்மெல் வாயிலேருந்து போகவே போகாது. அந்த துர்நாற்றம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஒரு ஃபீச்சர். அது வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாக்கிலே எது படுதுன்னா கண்டிப்பாக நாக்கில் படாமல் எதுவுமே இருக்காது. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நாக்கு க்ளீன் பண்ணுறது பல் க்ளீன் பண்ணுறது மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் எப்போ ப்ரஷ் பண்ணாலும் அது வந்து நாக்கு கண்டிப்பாக க்ளீன் பண்ணும். மார்னிங் அண்ட் நைட் ப்ரிஃபரபிளி. அண்ட் முடிஞ்சனா சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் விரல் வச்சுட்டு க்ளீன் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சில திங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், கொஞ்சம் பின்னாடி இருக்கும், அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நாக்கு வெள்ளையாக இருக்கும்போது ப்ரஷ்ல அங்கே போகல, அப்போ கண்டிப்பாக டாக்டர் மீட் பண்ணும். ப்ரஷ்ல க்ளீன் பண்ணும்போதே அது போயிடுச்சுன்னா அப்போது வந்து அந்த ஹைஜீன் இஷ்யூஸ்னால இருக்குது. சப்போஸ் ப்ரஷ் க்ளீன் பண்ணுறேன் ஆனாலுமே எனக்கு போக மாட்டேங்குது,
க்ளீன் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகுது, அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்ட போகணும். ஏன் 2-3 ரீசன் இருக்கலாம். இப்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும், அது ப்ரஷ்ல போகாது. ஸோ அதுக்கு மெடிகேஷன் கொடுத்தா மட்டும்தான், ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அது க்ளீன் ஆகும். அதே மாதிரி இல்லை வேறு ஏதாவது பேட்ச் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, அது போக மாட்டேங்குது, க்ளீன் ஆக மாட்டேங்குது, அது வந்து கேன்சர் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் சின்னதாக. மூணாவது, இப்போது ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் ப்ளீடு வருது, சடனாக அப்பப்போ ப்ளீடிங் இருக்குது, ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு லியூகோப்ளேக்கியா மாதிரி வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், லைக்கன் பிளானலிஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னாலே கூட அது வெள்ளை ஆகும் நாக்கு. வெறும் க்ளீன்லினஸ் இல்லை அதனால தான் எனக்கு நாக்கு அப்படி இருக்குன்னா அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதனால இருக்குது அது மாதிரி அதை பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அதை ஸ்க்ரேப் பண்ணி பார்ப்பேன். அது ஸ்க்ரேப் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்க்ரேப் ஆகுது, ஸ்க்ரேப் ஆக மாட்டேங்குது, க்ளீன் ஆகுது ஆகலையான்னு அப்படின்னு. சப்போஸ் அது ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹைஜீன் இஷ்யூஸ்னால இருக்குது. மேபி பேஷண்ட் வந்து கொஞ்சம் பயந்துட்டு க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ளீடிங் டெண்டன்சினால. ஸோ அது வேறு. இல்லை எனக்கு வந்து கொஞ்சமாக அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னா அந்த ஃபங்கல் ட்ராப்ஸ் போட்டாலே அது வந்து செட்டில் ஆகிடும். சில டைம் வந்து இப்போது வந்து சில ஏரியாஸில் இருக்கும், ஃபுல் நாக்கில் அப்படி இருக்காது, சில ஏரியாஸில் இருக்கும், அந்த சில ஏரியாஸில் இருக்காது. அது வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சினாலே கூட இருக்கலாம். ஸோ அந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தானா வைட்டமின் மெடிகேஷன் கொடுத்தாலே அது வந்து செட்டில் ஆகும். இல்லை ஒரு பார்ட் இருக்குது வந்து அது புண்ணு ஆறவே மாட்டேங்குது, அந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்குது, அது வந்து பிளட் சப்ளை இல்லாமல் இருக்குது, பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பயாப்சி எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது என்ன இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டு போகணும். டென்டல் ஆன்சைட்டி அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். அவங்க பாடி பில்டர் இருக்கலாம், பாக்ஸர் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் டென்டல் சேர்லேயே உட்காந்த உடனே கண்ணிலேருந்து தண்ணி வரும், நெத்தியிலேருந்து ஸ்வெட் வரும், எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வரும். அது எதனால இருக்குன்னா அதுக்கு பேரே வந்து ஒரு டெர்மினாலஜி ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பேரே டென்டல் ஆன்சைட்டி. டென்டல் ஆன்சைட்டினா என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்த டென்டிஸ்ட் கிட்ட போகிறோம் அதுலேயே ஒரு டென்ஷனாக இருக்கும். சில பேர் வந்து அந்த டென்டல் சேரில் உட்காந்தா அதை சுற்றி இருக்க மஷினரி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் என் வாய்க்குள்ளே போட போகிறாங்க அதை நினச்சாலே ஒரு ஆன்சைட்டி மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து என்னால் இப்போ இங்கேருந்து எங்கேயும் ஓட முடியாது, அது ஒரு ஃபியர்னாலே ஒரு ஆன்சைட்டி இருக்கும். சில பேருக்கு வந்து இங்கே சுற்றி எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குது, அதனால ஒரு ஆன்சைட்டி இருக்கும். ஸோ நிறைய ரீசன் இருக்கலாம். மெயின் ரீசன் எதனால இருக்கும் அப்படின்னா சில பேருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் சின்ன வயசுல, ஸ்பெஷலி சின்ன வயசுல இருந்தும் சரி எப்போ இருந்தும் சரி, பட் மோஸ்ட்லி சின்ன வயசுல அப்படி இருக்கும்போதே ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பழைய எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லலாம். ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா அவங்க பண்ணும்போது ரொம்ப வலிச்சிருக்கலாம், இல்லை ஊசி போடும்போது ரொம்ப வலிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்டில் கான்செப்ட் அப்படியா இருக்கும், நாங்கள் போனால் எனக்கு திருப்பி ஒரு வலி வரும். ஸோ அதனாலே ஒரு டென்டல் ஆன்சைட்டி இருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே என்ன, இப்போது ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, அந்த சொல்யூஷன் இருக்குது. அதில் சொல்யூஷனில் என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்னா நிறைய பேஷன்ஸ் வேணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவசரப்பட்டுட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கெல்லாம் பண்ணவே முடியாது. பேசணும் பொறுமையாக. ஸ்பெஷலி கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே செகண்ட் சிட்டிங்லேயே எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க வரட்டும், உட்காரட்டும், பார்க்கட்டும், எல்லாமே விளையாடட்டும், போகட்டும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சரி இனிமேல் நாங்கள் வந்தால் எனக்கு ப்ராப்ளம் வராதுன்னா ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். இதே அடல்ட்ஸ் வந்தால் என்ன ஆகும்? பேசுங்க, கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ன இருக்குது ப்ராப்ளம் அவங்களுக்கு புரியட்டும், அதுக்கப்புறமா தான் நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்ஜெக்ஷன்ஸ்க்கு பயம் இருக்குது. ஓகே, இப்போ வர்ற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய தின் நீடில்ஸ் வருது, ரொம்ப மெலிசாக இருக்கும், அது உள்ளே போனாலும் அந்த அளவுக்கு பெயின் கொடுக்காது. நிறைய ஸ்ப்ரேஸ் வருது, அது ஸ்ப்ரே இல்லைன்னா ஜெல், அது அங்கே அந்த இடத்துக்கு போட்டுட்டோன்னா அது மறுத்து போயிடும், அந்த இன்ஜெக்ஷனோட ப்ரிக் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இது ப்ராப்ளம் சால்விங் திங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே இருக்குது, ஆனாலுமே எனக்கு வந்து டென்ஷன் இருக்குது, எனக்கு ஊசி போட்டதுக்கப்புறம் பல்ல எடுக்க போகிறோம் அந்த ஒரு பயம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆனால் எனக்கு ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்லீப் டென்டிஸ்ட்ரி. ஸ்லீப் டென்டிஸ்ட்ரின்னா என்ன? பேஷண்ட் வந்ததுக்கப்புறமா வெறும் இன்ஹலேஷன் கேஸஸ் வச்சுட்டு
அந்த இனேலேஷன் கேஸஸ் கொடுத்தாலே அந்த பேஷண்ட் வந்து செடேட் ஆயிடுவாங்க, தூங்க மாட்டாங்க, செடேட் ஆயிடுவாங்க. அப்படி செடேட் ஆனாங்கன்னா அவங்க நான் என்ன பேசுகிறதோ உங்களுக்கு புரியும், நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. ஆனால் அதே ப்ரொசீஜர் முடிச்சுட்டு கேஸ் எடுக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே இருந்தீங்க, எவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த ஆன்சைட்டி இல்லை, அந்த ஒரு பயம் இல்லை, ஒரு டென்ஷன் ஃபியர் இல்லை. ஸோ ப்ரொசீஜர் அந்த சில்ட்ரனுக்கும் யூஸ் பண்ணலாம், அடல்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பேஷண்ட்ஸுக்கு கிடைக்குது. 100 பேஷண்ட் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 95 பேஷண்ட்க்கு வர ஆன்சைட்டி இருக்கும். ஏன்னா அது ஒரு டென்டிஸ்ட்ரியிலே அது ஒரு ப்ராப்ளம். நீங்கள் பார்ப்பீங்க, இப்போது என் வாயிலே யாரோ இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க, அதை யோசிச்சாலே அது டென்ஷன். இப்போ அதே வந்து நான் மேபி ஜென்ரல் அனஸ்தீசியாவில் வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் கூட பண்ணுறேன்னா, அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் இன்ஜெக்ஷன் போடும்போது நீங்கள் வந்து அது தூங்கிட்டு இருப்பீங்க, எதுவுமே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, கண்ணை திறந்து பார்க்குறீங்க, அந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்கள் வாய்க்குள்ளே போகுது பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் ஆன்சைட்டி லெவல்ஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும்.